Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salam ala qurrati a'yunina Muhammad sallallahu alayhi wa sallam wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-aziz wa dhakkir fa inna dhikra tanfa'ul mu'minin. وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹிற்கே புகழனைத்து முறித்தாக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் மாத்திரமல்லாது இந்த உலகத்தின் கடைக்கோடியில் வருகின்ற கடைசி மனிதனுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டியும் நாளை மறுமையில் நமக்காக வேண்டி சிபாரிசு செய்ய காத்திருக்கும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிரப்பமாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் இது மாதிரியான ஒரு மஜ்லிஸிலே ஒன்று திரண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய பள்ளியில் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு ஆண்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய பள்ளியில் நமது நிர்வாக பெருமக்கள் இதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பள்ளி இருக்கின்றதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஏதேனும் அசம்பாவிதங்கள், பேரிடர்கள், தொந்தரவுகள், கால சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பயந்து ஓடியாடுவார்கள் பெருமானாரிடத்திலே. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே கலக்கம் ஏற்படுகின்ற பொழுது பயந்து செல்வார்கள் பள்ளிக்குள்ளே. அப்பேற்பட்ட இடமாக இந்த பள்ளி இருக்கின்றது. இந்த பள்ளியில் நடக்கின்ற இபாதத் இருக்கின்றதே, இந்த இபாதத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா அவருடைய மலக்குமார்களையே அனுப்பி வைக்கின்றான். இங்கு சென்று அமரும்படி, இங்கு அமர்ந்திருப்பவர்களுக்காக வேண்டி துவா செய்யும்படி. அப்பேற்பட்ட நல்வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். நல்லதை பற்றி சொல்வதற்கும் கேட்பதற்குமான சூழ்நிலைகள், அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இல்லாத காலம் இது. உலகத்துடைய வஸ்துக்களை பற்றிய மக்கள் பேசிக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் மார்க்கத்துடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு கூட்டம் கூடுகின்றது என்றால் உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய விருப்பம் இந்த மக்களின் மீது இருக்கின்ற காரணத்தினால் இது நடக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஹஸ்ரத் அவர்கள் சீரும் சிறப்புமாக இந்த மாதாந்திர பயான்கள், இதை தொடர்ந்து முபல்லிகாவுடைய கோர்ஸுகள், இந்த முயற்சி இருக்கின்றது, இது மிக சிறந்த முயற்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் கல்வியை கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மன் அராதல்லாஹ் கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுப்பான். நலவை நாடுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தையும் செழிப்பையும் கொடுப்பேன் என்று சொல்லாமல் மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுப்பேன் என்று சொல்கின்றான். அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை தான் இதே மாதிரியான மஜ்லிஸ்கள் எல்லாம். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு ஆண் கற்றுக்கொண்டான் என்றால் அது எந்த அளவிற்கு பலனளிக்கின்றதோ அதை விட பன்மடங்கு பலனளிக்கும் ஒரு பெண் மார்க்கத்தை கற்றுக்கொண்டாள். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை அப்படியே எத்தி வைத்து விட்டு சென்று விடுவாள் ஒரு பெண். ஆண் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவான். மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் மிக குறைவாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ஒரு பெண்மணி என்பவள் பல்கலைக்கழகத்தை போன்றவள் என்று சொன்னார்கள். இந்த மார்க்கத்துடைய கல்வியை கற்க வேண்டும்.
கல்வியை கற்க வேண்டும். அதிலும் மார்க்கத்துடைய கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சமூக மக்கள் மத்தியிலே சொல்வார்கள், நாம் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய காலத்திலே அறுவை சிகிச்சைக்காண்டி தயாராகிவிட்டது, நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன், இதை முடித்துவிட்டு நான் சிகிச்சைக்கு வருகின்றேன் என்று சொன்னாராம். சாதாரண அந்த கிதாப் ஒன்றும் ஹதீஸுடைய கிதாபாகவோ தர்ஜிமாகவோ இருக்க போவதில்லை, ஏதோ கதை புத்தகமாக இருக்கக்கூடும். நாம் இந்த மார்க்கத்துடைய கல்வியை கற்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்று நாம் ஒருவரை ஒருவர் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்துடைய கல்வி எவ்வளவு பலனளிக்கின்றது, இதனுடைய பிரயோஜனங்கள் எப்படி எப்படியெல்லாம் வெளிப்படும் என்று சொன்னால் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றது. மார்க்கத்தை அறியாமல் செய்கின்ற ஒருவனுடைய வணக்கம் இருக்கின்றதே, மார்க்கத்தை அறிந்து செய்பவனுடைய வணக்கத்தை விட 1000 மடங்கு குறைவு என்று இருக்கின்றது. நான் எப்படி தொழ வேண்டும் என்று தெரியாமல் 1000 ரக்காய் தொழுவதை விட எப்படி தொழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டு 2 ரக்காய் தொழுவது இருக்கின்றது சிறந்தது என்று ஹதீஸில் வருகின்றது. இதையெல்லாம் விட்டு நாம் நடைமுறையில் என்ன பிரயோஜனங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது கல்வி கற்பதனால் என்று பார்க்கின்ற பொழுது, உதாரணத்திற்கு வெளியெங்கும் செல்ல தேவையில்லை, நம்மை சுற்றி பார்த்தோம் என்று சொன்னால், நாம் மார்க்கத்துடைய கல்வியை கற்றேன், ஆலிமாக ஆனேன், என்னை குர்ஆனை மரணம் செய்ய வைத்தார்கள், ஹாஃபிலாக ஆனேன், அதற்கு பிறகு சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்த பொழுது மார்க்கத்துடைய கல்வி கொடுக்க வேண்டும் என்று மதரசா ஆரம்பித்தேன். வெறுமனே மதரசாவுடைய கல்வி மட்டும் இருந்தால் அதற்கான வரவேற்பு நம்முடைய மக்கள் மத்தியில் குறைவாக இருக்கின்றது என்று உலக கல்வியுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அதை ஒரு பள்ளிக்கூடமாகவும் மாற்றினோம். நாம் எதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றோமோ அதை முடித்து கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலையாக இருக்கின்றது. இதை நாம் இதன் முயற்சி செய்தோம், அல்லாஹ் தஆலா அதற்கான சூழ்நிலைகளை அமைத்துக் கொடுக்கின்றான். இது ஓரிரு ஆளுங்கள் மட்டும்தானா என்றால் இல்லை. நம்முடைய பள்ளி இமாம் இருக்கின்றார்களே, அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் அப்படியே விட்டுவிடலாம். தன் அருகாமையில் இருக்கின்ற பெண்களை பள்ளிக்கு அழைத்து திரை அமைத்து அவர்களுக்கும் கல்வி புகட்ட வேண்டும், இவர்கள் எங்கு சென்றாலும் இந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு முயற்சி செய்கின்றார்களே, இது எதனால் வந்தது என்றால் அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வியின் விளைவுதான். சரி, இப்படியெல்லாம் எதுவுமே செய்யவில்லை என்றிருந்தாலும் இந்த கல்வி எப்படி எப்படியெல்லாம் பலனளிக்கும் என்பதற்கு இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கின்றேன். எனது ஊரிலே ஒரு மாணவனை அழைத்து மதரசாவிற்கு அனுப்பி வைத்தோம் படிப்பதற்காக வேண்டி. உலக கல்வி மார்க்க கல்வி இரண்டையும் படித்து விட்டு அவன் வந்து விட்டான். ஆனால் ஊர் மக்கள் மத்தியிலே கெட்ட பேரு, இவன் மார்க்கத்தை படித்து வந்திருக்கின்றான், ஆனால் தொழுவதற்கு கூட வருவதில்லையே, என்ன படித்தான், என்ன இவன் பட்டம் வாங்கினான் என்றெல்லாம் ஊர் மக்கள் தூற்றுகின்றார்கள். எனக்கும் கவலை, இவன் படிக்க வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை போல் இருக்கின்றதை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்திலே அவனுக்கு திருமணம் நடந்தது. குடும்பத்திற்குள் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. அவனை அழைத்து கவுன்சிலிங் கொடுக்கின்ற பொழுது அவன் சொல்கின்றான், நான் மட்டும் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால், எனக்கு மட்டும் தற்கொலை செய்வது மிக பெரும் பாவம், நிரந்தரமான நரகம் என்று எனக்கு கற்பிக்கப்படாமல் இருந்திருந்தால் நான் என்றோ தற்கொலை செய்திருப்பேன், அவ்வளவு தொந்தரவுகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் குடும்பத்தில் என்று சொல்கின்றான். அப்பொழுதுதான் நினைத்தேன், இந்த மார்க்கத்துடைய கல்வி ஏதாவது ஒரு வகையிலே கற்றுக்கொண்டவனுக்கு பலனளித்துக் கொண்டுதான் இருக்கும் என்று நினைத்தேன். கண்ணியத்திற்கு சகோதரிகளே, ஹஜ்ரத் அவர்கள் மிக ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இதை பலன்படுத்திக் கொள்வதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கும் நம் மீது கடமையாகிவிட்டது. பெரியம்மா பாளையத்திலே இதே மாதிரியான வாய்ப்பு இல்லை. வயது முதிர்ந்த பெண்களுக்கான படிப்பதற்கான சூழ்நிலை இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலே கேள்வி வேற மாதிரி. வாய்ப்பு முழுமையாக கிடைக்க பெற்று அதை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் அதற்கான கேள்வியும் அதற்கான கணக்குகளும் வேற மாதிரி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இருக்கின்றதே, ஆன்லைனின் அவசியமும் ஆபத்துகளும். ஆன்லைனுடைய அவசியம் என்ன என்று பெருவாரியாக நம்முடைய மக்களுக்கு தெரியும். அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் என்ன, அதுவும் நம்முடைய மக்களுக்கு தெரியும். இதை 2 வகையாக ஒரு சொற்பொழிவு இருக்கின்றது, 2 வகையாக இருக்கும். நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை சொல்கின்ற பொழுது, நல்ல விஷயங்களை சொல்கின்ற பொழுது அது ஒரு மாதிரியாக இருக்கும், அதுவும் நமக்கு தெரியும்.
ஆனால் கல்வி ஸ்தாபனங்களிலே கல்விமான்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு பவர் பாயிண்ட்ல பிரசன்டேஷன் கொடுக்கணும், அவர்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய அவுட்லெட்லாம் கொடுக்கணும், இது மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்பொழுது பேசுகின்றேனே, எனக்கு இரண்டையும் கலந்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இங்கு கூடியிருக்கின்ற பெண்களில் நான் பார்த்தேன், பெருவாரியான பெண்கள் இளம் பெண்களாகவும் அவர்கள் கல்லூரி வரை அல்லது 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கின்ற பெண்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தகவல்களை கொடுக்க வேண்டுமே என்று நான் நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் உலகத்தை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஆரம்பித்து இந்த உலகத்தை ஸ்தாபித்து கொண்டு உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றான். எவன் வந்தாலும் சென்றாலும் இந்த உலகம் நடந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய குடியிலே. எப்பேற்பட்ட கொடுமைக்காரர்கள் வந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். நாம் கதறி கொண்டிருப்போம், ஆனால் அல்லாஹ்க்கென்று ஒரு கணக்கு இருக்கின்றது. இந்த உலகத்துடைய வளர்ச்சியும் தேவை ஏற்படுகின்ற பொழுது சில வீழ்ச்சிகளும் என்று அல்லாஹ் தஆலா திட்டமிட்டபடிதான் நடத்தி கொண்டிருக்கின்றான் என்று நாம் நம்ப வேண்டும். அப்படி இல்லை, அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து உலகத்தை மறுசீரமைப்பு செய்து விட்டார்கள், வளர்த்து விட்டார்கள், மாற்றி விட்டார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்தோம் என்று சொன்னால் இது நம்முடைய கொள்கைக்கு முரணானது. இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நலவும், அதனால்தான் நம்முடைய கலிமாவிலே ஹஜ்ரத் அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள், மக்தப் மதரசாவில் படிக்கின்ற பொழுதெல்லாம் ஷர்ரிஹி வ கைரிஹி மினல்லாஹி தஆலா, ஒவ்வொரு நலமும் ஒவ்வொரு தீங்குமே அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகின்றது. இந்த உலகம் இப்பொழுது ஆன்லைன் மையமாகிவிட்டதே, இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு, எதனுடைய வளர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். இதனுடைய காரிய கருத்தாக்கள் தான் சில விஞ்ஞானிகளும் சில சூழ்நிலைகளும் இருக்கின்றது. இதில் நாம் ஒட்டி போக வேண்டுமா அல்ல இதை துண்டித்து வாழ வேண்டுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் காலத்தினுடைய வளர்ச்சியில் நாம் ஒன்றி வாழ்வதற்கும் ஒருபொழுதும் இஸ்லாம் இந்த மார்க்கம் தடை விதித்தது கிடையாது. எப்பொழுதும் இஸ்லாம் இதை வரவேற்று கொண்டுதான் இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கியவுடனே அதில் சொல்லி காட்டுகின்றான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அவர்கள் பார்க்க மாட்டார்களா? ஜாஹிலியாக்கள் மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அவர்கள் பார்க்க மாட்டார்களா? இலல் இப்ல், ஒட்டகத்தை அவர்கள் உற்று நோக்கி பார்க்க மாட்டார்களா? கைஃப குலிகத், அது எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்களா? அல்லாஹ் தஆலா சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அங்கு தூண்டுகின்றான். அந்த ஒட்டகத்தை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்பதெல்லாம் அடுத்த விஷயம், அது அல்லாஹ் சொல்லவில்லை, நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். ஒன்றை மட்டும் சொன்னால் பரவாயில்லை. இப்படி ஒவ்வொரு விஷயமாக ஆராய்ச்சி செய்வதற்கும் அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பதற்கும் எவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான் என்பதற்கு ஆதாரம்தான் அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், இந்த வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்று பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வ இலல் அர்லி கைஃப சுத்திஹத், இந்த பூமி இருக்கின்றதே எப்படி விரிக்கப்பட்டிருக்கின்றது என்று பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், இந்த மலை குன்றுகள் இருக்கின்றதே எப்படி நடப்பட்டிருக்கின்றது என்று பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எல்லா வகையான படிப்புகளும் இது அடங்கி விடுகின்றது. ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா அந்த பூமி விரிந்து கிடைக்கின்றது பாருங்கள் என்று சொல்கின்றான். இந்த ஆயத்தை ஒருவன் உள் வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லிவிட்டானே, நான் இந்த பூமியை பறந்து கிடைப்பதை பார்க்க போகின்றேன் என்று கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்ததை போன்று ஒருவன் இந்த உலகத்தில் பிரயாணம் செய்கின்றான், அது இபாதத்தாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ் ஒட்டகத்தை பார்க்கவில்லையா என்று கேட்கின்றானே, நான் ஒட்டகத்தை ஆராய்ச்சி செய்ய போகின்றேன் முற்படுகின்றான், அது இபாதத்தாகி விடுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த மலை எப்படி ஊன்றுகோலாக நிற்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானே, நான் இதை ஆராய்ச்சி செய்ய போகின்றேன், குவாரிகளும் மலைகளும் வெட்டி எடுப்பதை தடுக்கப் போகின்றேன் என்றெல்லாம் முயற்சி செய்கின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை, அவன் அதை ஆராய்ச்சி செய்கின்றான், அதற்காக வேண்டி இபாதத்தாக இது கணிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய வளர்ச்சியில் நாம் ஒன்றி போவதை இபாதத்தைக்கு ஒப்பாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்பதற்கு இதெல்லாம் அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய எண்ணங்கள் தான் ஒவ்வொரு அமலுக்குமான ஆரம்பமாக இருக்கின்றது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா
ஒரு பட்டத்தை கொடுத்தான், ஜவாமில் கலீம். பெருமானார் அவர்கள் பேசினால் சிறிய வார்த்தை பல பொருள்கள் அதில் பொதிந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, ஒவ்வொரு அமல்களும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவன் எந்த காரியத்தை செய்தாலும் அவன் என்ன எண்ணத்தில் செய்கின்றான், அதற்கு உதாரணமும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது இருந்த விஷயம், அப்பொழுது எல்லாம் ஹிஜ்ரத் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அந்த ஊரை துறந்து விட்டு ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உதாரணம் இதை தொடர்ந்து இந்த ஹதீஸிலே வருகின்றது. யார் தீனுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கான மார்க்கத்திற்காக வேண்டி அதை பெற்றுக் கொள்வார்கள். யார் பெண்களுக்காக வேண்டியும் செல்வத்திற்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். அப்படி என்றால் அதை மட்டும்தான் பெற்றுக்கொள்வார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நாம் எதற்காக வேண்டிய ஒரு விஷயத்தை செய்ய போகின்றோம் என்பதை பொறுத்துதான் அதனுடைய கூலியும் அதனுடைய வெற்றியும் அமைந்திருக்கின்றது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த அறிவியல் உலகத்தை விட்டு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்பதற்கு உதாரணங்கள் ஏராளமாக வரலாற்றிலே பார்க்க முடியும். இப்பொழுது உலகமெல்லாம் இங்கிருந்து மெட்ராஸிற்கு செல்வதற்கு முன்பாக இங்கிருந்து துபாய்க்கு சென்று விடலாம். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா உலகத்துடைய பிரயாணத்தை சுருக்கி கொடுத்து விட்டார் அந்த மக்களுக்கு. இதெல்லாம் எப்படி ஏற்படுகின்றது? இதுதான் டெக்னாலஜி, இதுதான் தொழில்நுட்பம், இதுதான் கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகளை ஒருவன் கண்டுபிடிக்கின்றான் என்று சொன்னால் அதை கொண்டு பலன் பெறுகின்றார்கள் மக்கள். அந்த மக்கள் பலன் பெறுகின்ற காலமெல்லாம் இதனுடைய கூலிகளும் இதனுடைய நற்பெயர்களும் அவர்களுக்கு கண்டுபிடித்தவர்கள் சென்று கொண்டே இருக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு கற்பிக்கப்பட்டது அவ்வாறு, ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் இருந்து நமக்கு கற்பிக்கப்பட்டது அவ்வாறு. ஆனால் உண்மையான வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆச்சரியமாக இருக்கின்றது. 20-30 வருடத்திற்கு முன்பு நமக்கு இந்த ஞானம் வந்திருந்தால் ஆச்சரியமில்லை. சரியாக 1000 வருடத்திற்கு முன்பாக, ஒரு 70-80 வருடத்திற்கு முன்பு உணவில்லாமல் பஞ்சத்திலும் பட்டினியிலும் அலைந்த உலகம் இது. 2ஆம் உலக போரின் பொழுது உணவில்லாமல் செத்து மாண்டார்கள் மக்கள். 70 வருடத்திற்கு முன்பே இப்பேற்பட்ட நிலைமை என்றால் 1000 வருடத்திற்கு முன்பு எப்பேற்பட்ட பசியும் பட்டினியும் மக்கள் மத்தியிலே குடிகொண்டிருக்கும். வேட்டையாடி ஒன்றிருப்பார்கள். சிறு சிறு விவசாயங்களும் வியாபாரங்களும் தான் வாழ்க்கை ஆதாரமாக இருந்திருக்கும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நம்முடைய சமுதாயம் சென்றிருக்கின்றது என்று சொன்னால், அதற்கு நமக்கு அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது, மற்ற எந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு சொல்லப்பட்டதை போன்று கல்வி முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படவில்லை என்பது விளங்குகின்றது. அதனால்தான் அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் என்பவர் 900ஆம் நூற்றாண்டிலே அவர் முதலாக ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கின்றார். அப்பொழுது இன்ஜின் இல்லை, ஒன்றும் இல்லை, பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படலையே, எப்படி அவர் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிருப்பாரு? ஒரு மனிதனுடைய முயற்சி எப்படி அமைகின்றது என்று சொன்னால், அவர் பறவையை பார்க்கின்றார். அதே மாதிரி அவர் இருக்கின்ற பொருட்களை வைத்து, கட்டைகளை வைத்து, மரங்களை வைத்து அதே மாதிரி ஒரு அமைப்பை செய்து அவர் மலை முகடுகளுக்கு சென்று பறந்து 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 பயிற்சி செய்கின்றார். வரலாற்றிலே வருகின்றது, 2 மாத காலமாக சிறிய சிறிய பகுதிகளுக்கு அவர்கள் பறந்து பறந்து அவர் பழகிக்கொண்டே இருந்தார். அதை அவர் ஒரு ஆசையாகவும் அதை ஒரு இன்பமாகவும் அவர் செய்து கொண்டிருந்தால், ஒரு நேரத்திலே அதனுடைய கட்டைகள் உடைந்து கீழே விழுந்து முதுகெலும்பு உடைந்து படுக்கையில் இறந்து விட்டார். முடிந்து விட்டது. இதில் அவர் எங்க ஏரோப்ளேனை கண்டுபிடித்தார் என்று சொன்னால், அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 600 நூற்றாண்டுகளுக்கு பிறகு, 600 ஆண்டுகளுக்கு பிறகு, 6 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தவர்கள் தான் அதில் பதிக்கப்பட்டு அதை அந்த வரலாற்றுகளை எல்லாம் எழுதி வைத்ததை பார்த்து இப்படியும் ஏரோப்ளேனை தயாரிக்கலாம் என்று அவர்கள் அதற்கு பிறகுதான் அதை மாடிஃபிகேஷன் செய்கின்றார்கள், அதை மேம்படுத்துகின்றார்கள், பண்படுத்துகின்றார்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்று என்ன சொன்னால், அதனுடைய இன்ஜின்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது, அதனுடைய தொழில்நுட்பங்கள் மாறுகின்றது, அதனுடைய வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. 20 பேர் பயணம் செய்வதே சிரமம் என்ற காலம் மாறி இப்பொழுது 900 பேர் பிரயாணம் செய்கின்ற அளவிற்கு ஃபிளைட்டினுடைய உருவம் பெரிதாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த முதல் மனிதன் அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் கண்டுபிடித்த அந்த அமைப்பு இருக்கின்றதே மாறவில்லை, அந்த உருவ அமைப்பு இருக்கின்றதே மாறவில்லை. சொல்கின்றார்கள், எதை மாற்றினாலும் இந்த உருவ அமைப்பை மாற்றினால் ஏரோப்ளேன் பறக்காது என்று அவர்கள் இன்றும் சொல்கின்றார்கள். இந்த அளவிற்கு மதிநுட்பம் எப்படி கிடைத்தது என்றால், நம்முடைய மக்கள் உலகத்துடைய கல்வியும் பெற்றிருந்தார்கள், மார்க்கத்துடைய கல்வியும் பெற்றிருந்தார்கள்.
தொழில்நுட்பத்தை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இப்படியெல்லாம் நாம் இந்த தொழில்நுட்பத்துடைய அவசியத்தை நாம் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. அது மட்டுமா, ஏராளமான நபர்களை சொல்லி காட்டலாம். நமக்கெல்லாம் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றிலேயே மறைக்க முடியாது. கூகுளில் இன்று நீங்கள் தேடி பார்த்தாலும் முதலாக யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார் என்று சொன்னால் ஃபாத்திமா அல் ஃபிராஹி என்ற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி மொராக்காவை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் முதலாக பல தரப்பட்ட கல்வியை ஒரே இடத்தில் கற்றுக்கொள்ள முடியும் என்று இருந்தது ஆரம்ப காலத்திலே. இது ஒரு பல்கலைக்கழகம் என்று ஆரம்பித்து அவர்களுக்கென்று டிகிரி வழங்கப்படும் என்றெல்லாம் ஒரு முறைப்படுத்தியது யார் என்று சொன்னால் இந்த ஃபாத்திமா அல் ஃபிராஹி என்பவர்கள் தான். இவர்கள் ஆரம்பித்ததும் 9ஆம் நூற்றாண்டிலே. எப்படி இவர்களுக்கு கிட்டத்தட்ட 1100 வருடத்திற்கு முன்பாகவே இந்த மதிநுட்பம் வந்தது என்றால் எல்லாம் இந்த இஸ்லாம் அவர்களை வலியுறுத்துகின்றதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கற்பதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று. சாதாரண முயற்சி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தபஹ்த ஃபஹ்சின் திபஹக. தபஹ் என்று சொன்னால், திபுஹ் என்று சொன்னால் அறுப்பது என்று அர்த்தம், கட் பண்ணுவது. அது என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதா தபஹ்த ஃபஹ்சின் திபஹக, நீங்கள் அறுத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கட் பண்ணீர்கள் சொன்னால் அதை நீங்கள் செம்மைப்படுத்துங்கள், முழுமையாக அருங்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கசாபு கடை வைக்க சொல்கின்றார்களா அல்லது கோழி கடை வைக்க சொல்லி? அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். நீங்கள் எதை செய்தாலும் அதை பெர்ஃபெக்டாக செய்யுங்க. பெர்ஃபெக்ஷனை முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்காலத்திலே வலியுறுத்தினார்கள். எதை செய்தாலும் அதை முழுமைப்படுத்தி செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த முறையில் தான் ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய எண்ணத்தை உள்ளத்தில் உதிப்பதை முழுமைப்படுத்துவதற்கான முயற்சி செய்கின்றார்கள். அதற்கான வெற்றியை அல்லாஹ் காலத்திற்கும் நிலைக்க செய்கின்றான். நாம் டெக்னாலஜியுடன், நாம் கண்டுபிடிப்புகளுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக இதை சொல்கின்றேன். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது சர்ஜரியில் பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதில் பயன்படுத்துகின்ற பெருவரியான அந்த சிகிச்சைக்கான ஆயுதங்கள் இருக்கின்றது. இதுவெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்ததா? 10ஆம் நூற்றாண்டிலே அல் ஜுஹைரி அப்படிங்கிறவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இவர்கள் எழுதின புத்தகத்திலே கிட்டத்தட்ட இந்த புத்தகம் இருக்கின்றதே 1500 பக்கங்கள் கொண்ட புத்தகம். அந்த புத்தகம் முழுக்க விதவிதமான கருவிகளும் விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதை பயன்படுத்துகின்ற முறைகளும் அதை கண்டுபிடித்தவர்கள் யார் என்ற குறிப்புகளும் இருக்கின்றது இந்த புத்தகத்திலே. அப்படி என்றால் கிட்டத்தட்ட இங்கிருந்து 1000 வருடங்களுக்கு முன்பாக புத்தகமாக தொகுக்கின்ற அளவிற்கு ஏராளமான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு மயக்க மருந்து கண்டுபிடிக்கும் காலத்திற்கு முன்பாகவே அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கின்றது என்றால் எவ்வளவு மதிநுட்பங்கள் அவர்களுக்கு இருக்கும். இதெல்லாம் எப்படி அவர்களுக்கு கிடைக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது இதுவும் அவர்கள் மார்க்கம் தான் கற்றுக்கொள்கின்றது. எப்படி? ஒரு மனிதனுடைய உடலிலே தன்னுடைய மேல் தோலை கிழித்து விட்டால் அதற்கு உள்புறம் இருக்கின்றதே அது வலியற்றதாகவும் உணர்வற்றதாகவும் ஆகிவிடும். இதை எப்படி சொல்கின்றார்கள் விஞ்ஞானிகள்? ஒரு மனிதனுடைய தோலின் மேல் பகுதி மட்டும்தான் வலிக்கின்றது, அதற்கு உள்புறம் வலிப்பதில்லை. இது எப்படி சொல்கின்றார்கள்? விஞ்ஞானிகள் அதை நிரூபித்து விட்டார்கள். ஆனால் குர்ஆன் சொல்கின்றது, எப்படி சொல்கின்றது? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான் நரகவாதிகளை நான் வேதனை செய்வேன். எப்படி வேதனை செய்வேன்? குல்லமா நலிஜத் ஜுலூதஹும், குல்லமா நலிஜத், ஒவ்வொரு முறையும் உருகி விடுகின்ற பொழுதெல்லாம், என்ன உருகி விடுகின்ற பொழுதெல்லாம்? ஜுலூதஹும், ஜில்து ஜுலூதுன்னு சொன்னா தோள்கள். இந்த நரகவாசிகளுடைய உடல் தோள்கள் ஒவ்வொரு முறை உருகி விடுகின்ற பொழுதும் பத்தல்னா ஜுலூதன் கைரஹா, நான் புது தோலை அவர்களுக்கு அணிவிப்பேன், ஏற்படுத்துவேன், மீண்டும் வேதனை செய்வேன். அல்லாஹ் நினைத்தால் நிரந்தர வேதனை கொடுத்து விடலாமே. எதற்கு தோள்கள் கருக வேண்டும், உருக வேண்டும், மீண்டும் புது தோல் கொடுக்க பெற வேண்டும். இதிலிருந்து விளங்குகின்றார்கள், மேல் தோலுக்கு மட்டும்தான் வலி இருக்கின்றது, உள்தோல் இருக்கும் வலி இல்லை என்று அவர்கள் விளங்கினார்கள். அறுவை சிகிச்சைக்கான அவர்களுக்கான ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் தயாரிக்க ஆரம்பித்தார்கள், அறுவை சிகிச்சைகள் செய்ய ஆரம்பித்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி இந்த மார்க்கம் காலத்தினுடைய வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஒன்றிதான் இருக்கின்றது என்பதற்காக இதை சொல்கின்றேன். அடுத்ததாக எத்தனையோ விஷயங்களை, அடுத்தது இப்போ நாம் அன்றாட பருகி கொண்டிருக்கின்றோம் காஃபி. இந்த காஃபி கொட்டையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்று கண்டுபிடித்தது யார் என்று சொன்னால் அவர்கள் யமனிலே இருந்த ஒரு சூஃபி. அவர்கள் விடிகாத்தாலை பொழுதிலே தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே
அவர்கள் சோம்பேறித்தனம் வரக்கூடாது என்பதற்காகவே இந்த காப்பி கொட்டையை அவர்கள் வேக வைத்து குடித்தார்கள். இதை மருகி 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 இந்த பழக்கம் பரவி பரவி அதற்கு அடுத்ததாக கெய்ரோவிற்கு, அதற்கு அடுத்ததாக துருக்கிக்கு 13ஆம் நூற்றாண்டிலே, 16ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய கண்டங்களுக்கு இந்த பழக்கம் பரவி இந்த அமெரிக்கர்கள், இந்த பிரிட்டிஷ் இங்கிலாந்து சேர்ந்த மக்கள் இந்த இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்தவுடன் ஊட்டி, கொடைக்கானல் என்ற எல்லா பகுதியிலும் அதனுடைய பயிரை அவர்கள் சாகுபடி செய்தார்கள். இதே மாதிரியான ஒவ்வொரு கண்டுபிடிப்பிற்கு பின்பும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது என்பதற்காக இது சொல்கின்றேன். சரி, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றியே பேசுகின்றோமே, இந்த கண்டுபிடிப்புகளை பற்றி பேசுகின்றோம் என்று சொன்னால் அந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் இந்த ஆன்லைனுடைய கண்டுபிடிப்புகளும். இதில் ஒவ்வொரு மனிதனும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கின்றதே, இது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது, அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இதை துறந்து இதை விலகி வாழ்வதற்கின்றதே அது துறவரம், அது அவர்கள் விருப்பம் சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த ஆன்லைன் உலகத்திலே நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இதை நாம் முறையாக கற்றுக்கொண்டு இதை கொண்டு பலன் பெறுவதற்கின்றதே, இது நமக்கு ஆகுமானதாகவும் நமக்கு வலியுறுத்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் இதை வரிசைப்படுத்தி சொல்ல முடியாது, ஏராளமான பலன்கள். ஒரு காலத்திலே ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு சென்று நாம் தங்கி இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆன்லைன் கோர்ஸ் வந்து விடுகின்றது. நாம் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் கோர்ஸிலே நாம் நினைத்ததை கற்றுக்கொள்கின்றோம். யூடியூப் வழியாக, வீடியோக்கள் வழியாக நாம் நினைத்ததை கற்றுக்கொள்கின்றோம். அது மட்டுமில்ல, நம்முடைய கல்விகள் இங்கிருந்து கொண்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே அவர்கள் பட்டம் பெறுகின்றார்கள். அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய உபதேசங்களை கேட்கின்றார்கள். இத்தனை ஆயிரம் மக்களுக்கு ஒரே ஒரு ஆசானுடைய கல்வி விருந்து செல்கின்றது என்று சொன்னால் இந்த ஆன்லைனுடைய பயன்பாட்டின் காரணமாகத்தான். அது மட்டுமில்லாமல் நம்முடைய இபாதத்து சம்பந்தமாக இது எந்த அளவிற்கு இது பலனளிக்கின்றது என்று சொன்னால், நாம் கிப்லா பார்க்க வேண்டும். சவுதியில் இறங்கிய உடனே எது கிப்லா என்று கேட்டால் நமக்கு அந்த மொழி தெரிய வேண்டும். முதலாவதாக நாம் நம்முடைய மொபைலிலே அப்ளிகேஷன் இருந்தால் எது கிப்லா என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இது மட்டுமே போதுமானதா என்றால் கிடையாது. ஹஜ்ரத் அவர்கள் பேசினார்கள், நாம் கிப்லாவை அறிந்து கொள்வதற்கு படித்துக் கொள்ள வேண்டும், நாம் நேரத்தை கணித்துக் கொள்வதற்கு படித்துக் கொள்ள வேண்டும், எல்லாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் அவர்கள் சொல்கின்றார்கள். இதற்கு எல்லாம் அப்ளிகேஷன் இருக்கின்றது, ஆப் இருக்கின்றது என்று நான் சொல்கின்றேன். இரண்டிற்கும் என்ன முரண் என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு குழந்தைக்கும் இவன் கால்குலேட்டரை பயன்படுத்துவான் என்பதற்காக நீ வாய்ப்பாடு சொல்லித்தராமல் இருக்க போவதில்லை. நீ கால்குலேட்டரை பயன்படுத்துவாய், கம்ப்யூட்டரிலே கணிதம் போட்டுக் கொள்வாய் என்றாலும் கூட நீ வாய்ப்பாடை மனனம் செய்ய வேண்டும், டேபிள்ஸை மனனம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு வாய்ப்பாடை மனனம் செய்ய வைக்கின்றோம். அதே போன்றுதான் எத்தனை அப்ளிகேஷன்கள், எத்தனை ஆன்லைன் வசதிகள் எல்லாம் வந்துவிட்டாலும் அடிப்படையான கல்விகளை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று கற்றுக்கொள்வது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வசதிகள் எல்லாம், ஆன்லைன் வசதிகள் எல்லாம் மாறும், சில நேரங்களில் நம்மை தப்பான வழியிலே வழிநடத்தும். அதற்காக வேண்டியதான் அடிப்படை கல்வி என்று ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு மேலாக இந்த ஆன்லைன் வசதிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வகையிலே நம்முடைய நேரத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அதில் அப்ளிகேஷன் இருக்கின்றது. நம்மிடத்தில் கேட்காமலே நாம் பிரயாணம் செய்கின்றோம், துபாய்க்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய சூழ்நிலை, அதனுடைய இடத்தினுடைய லொகேஷனை கணித்து நேரத்தை அப்படியே மாற்றி இந்த நேரத்தில் அவருடைய வக்து வந்து விடுகின்றது என்று காட்டுகின்றது. இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஆன்லைனை நாம் அவசியம் என்றுதான் நினைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு காலத்திலே நம்முடைய உறவுகளிடத்திலே நாம் சம்பாஷணை செய்ய வேண்டும், உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கடிதம் எழுத வேண்டும், அதற்கு எழுத தெரிந்த ஒருவரை அணுக வேண்டும், அதை அனுப்ப வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் நினைத்த நேரத்திலே என் தாயிடத்திலே பேச முடிகின்றது, என் தங்கையிடத்திலே பேச முடிகின்றது, என் பிள்ளைகளிடத்திலே பேச முடிகின்றது, நினைத்த இடத்திலிருந்து அவர்களை வழிநடத்த முடிகின்றது, அவர்களுக்கு உபதேசிக்க முடிகின்றது என்றெல்லாம் இந்த ஆன்லைன் வசதிகளினால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாம் நான் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அது மட்டுமல்லாமல் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம், வயநாட்டிலே நிலச்சரிவு ஏற்படுகின்றது, ஏராளமான மக்கள் அழிந்து விடுகின்றார்கள், வெள்ளப்பெருக்கிலே மூழ்கின்றார்கள். இதை வீடியோவாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய மக்கள் அள்ளி கொடுக்கின்றார்கள் செல்வத்தை. இதை எப்படியாவது கொண்டு போய் சேருங்கள் என்று அனுப்பி வைக்கப்படுகின்றது. பேங்க்லேயே ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணி உடனடியாக பணம் அவர்கள் கைக்கு செல்கின்றது. 2002 குஜராத்திலே பூகம்பம் வந்த பொழுது, பூகம்பம் வந்து முடிந்து அவர்கள் அறிந்து அவர்கள் எழுந்து
வேறு இடத்தில் அவர்கள் மாற்றி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இங்கெல்லாம் நிவாரணப் பொருட்கள் வசூலிக்கப்பட்டு 3 மாதத்திற்கு 4 மாதத்திற்கு பிறகு அனுப்பி வைக்கப்படும். அப்படி இருந்த காலம் இப்பொழுது ஆன்லைன் உலகத்திலே மாறி உடனடியாக அவர்களுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுப்பதற்கு செல்கின்ற அளவிற்கு துரிதமாகிவிட்டது என்று சொன்னால் இந்த ஆணுடைய அவசியம் என்பது மறுக்க முடியாதுதான். இப்படி ஏராளமான வசதிகளும் வாய்ப்புகளும் இதில் இருந்து கொண்டிருந்தாலும் இதில் ஏற்படுகின்ற பயங்கரங்கள், கொடூரங்கள், பாவங்கள் இருக்கின்றதே, இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆன்லைன் உலகம் இருக்கின்றதே, கத்தியை போன்று முறையாக பயன்படுத்தினால் இது நமக்கான யுத்தியாக அமைந்துவிடும், நம்முடைய வெற்றிக்கு வழிவகுத்துவிடும். நாம் முறை தவறி பிடித்தோம் என்று சொன்னால் நம்மை அழித்துவிடும் என்கின்ற அளவிற்கு மிகவும் ஆபத்தானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை முறையாக பயன்படுத்த வேண்டும். இதில் பெரிதாக நிறைய குற்றச்சாட்டுகளை நாம் அடுக்கிக் கொண்டே போனால் நேரம் போதாது. 2 விஷயத்தை சொல்கின்றேன். முதலாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதில் நம்முடைய நேரம் வீணடிக்கப்படுகின்றது. நம்முடைய ஆன்லைன் வந்துவதற்கு பிறகு தொழுகையுடைய நேரத்தை பார்ப்பதற்காக மட்டும் நம் மொபைலை எடுக்கின்றோமா? குரானை மன்சில் இருக்கின்றது, மொபைலிலே அதை ஓதுவதற்காக அதை எடுக்கின்றோமா? குரானை தூக்கி கொண்டே செல்ல தேவையில்லை, நாம் மொபைலிலே இதை பார்த்து சில அபராதங்கள் எல்லாம் ஓதுகின்றார்கள். இதற்காக மட்டும் பயன்படுத்தினால் நமக்கு சொர்க்கம்தான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்க போகின்றது? ஆனால் அது இல்லாமல் நாம் அந்த குரானை ஓதிக்கொண்டிருப்போம், ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், அதை தொடுவோம், யூடியூபிற்கு செல்லும், சில வீடியோக்கள் வரும், பல வீடியோவை பார்க்க தூண்டும். 5 நிமிடம் குரான் ஓதியிருப்போம், அரை மணி நேரம், சில நேரங்களில் 2 மணி நேரம், 3 மணி நேரங்கள் யூடியூபுடைய ஷார்ட்ஸை தள்ளிக்கொண்டே இருப்பார்கள். நேரம் கரைந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் நினைக்கின்றோம் நேரத்தை கழித்தால் இதில் தவறு என்று நினைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, எப்படி நம்முடைய செல்வத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானோ, எப்படி அல்லாஹ் தஆலா நம்முடைய குழந்தைகளை பற்றி நம்மிடத்திலே கேள்வி கேட்பானோ, அதே போன்று நம்முடைய நேரத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே சில விஷயத்தை சில நபர்களுக்கு மட்டும் கொடுப்பான். செல்வம் அம்பானிக்கு மட்டும் கொடுத்திருக்கான், மற்ற மக்களுக்கு கொடுக்கல. ஆனால் சில விஷயம் இருக்கின்றதை எல்லா மக்களுக்கும் கொடுப்பான். அம்பானி தலையிலார் என்றாலும் கிடைக்காது. அதுதான் நேரம். நேரம் எல்லா மக்களுக்கும், யாசகம் செய்கின்றவனுக்கும் அதே நேரம்தான், உலகத்தின் உச்சியில் இருக்கின்றவனுக்கும் அதே நேரம்தான், அரசனுக்கும் அதே நேரம்தான், ஆண்டிக்கும் அதே நேரம்தான். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நேரத்திற்கான பதிலை சொல்ல வேண்டும். இந்த நேரத்தை தின்று ஒழிப்பது இந்த ஆன்லைனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்படி தவிர்த்து கொள்ள வேண்டும்? அப்படி நேரத்தை நாம் பொழுதுபோக்காக கழிப்பது அவ்வளவு பெரிய பாவமா என்றெல்லாம் நமக்கு இன்னும் மனதில் படும். இதற்கு ஒரு ஆயத்தை ஓதுகின்றேன், கேளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நரகம் இருக்கின்றதே, 7 நரகம் இருக்கின்றது. அதில் ஒரு நரகம் தான் சக்கர் என்ற நரகம். அந்த நரகத்துக்கு பேர் சக்கர். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, இந்த சக்கர் என்ற நரகத்தை போன்ற கொடிய நரகம் எந்த நரகமும் இல்லை. மற்ற நரகங்களே பயப்படுகின்ற அளவிற்கு கொடிய நரகம் தான் இந்த சக்கருடைய நரகம். இந்த சக்கர் என்ற நரகத்தில் என்ன இருக்கின்றது? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாளை குர்ஆனிலே 3 விஷயம் இருக்கின்றது. நடக்கின்றது இருக்கின்றது, நடந்தது இருக்கின்றது, நடக்க போறது எல்லாமே குர்ஆனிலே பதியப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழ் தர்ஜுமாவை வைத்து அதை படித்து விளங்கிக் கொள்வதற்கான நேரம் தான் நமக்கு இல்லாமல் இருக்கின்றது. பெருமக்களை கை சேதம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா சலககும் ஃபீ சக்கர். அதாவது நரகத்தில் போயிட்டாங்களே, சக்கர் இருக்கின்ற நரகத்துக்கு, அந்த நரகவாசியை பார்த்து பக்கத்து நரகவாசி கேட்கறான், அந்த வேதனையில அந்த துடிதுடிச்சிட்டு கேட்கறான், அங்க போய் நீ சாவரியே, என்ன காரணம்? வமா சலககும் ஃபீ சக்கர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். முதல் காரணம் சொல்றான், நான் தொழல. வலம் நகு நுத்திஇமுல் மிஸ்கீன், நான் ஏழைக்கு உணவளிக்கல. அவன் செய்யாத 2 விஷயத்த. சரி, அப்ப என்னத்தை செஞ்ச? அது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், நான் வீணான விளையாட்டான காரியங்களிலே நான் என்னுடைய காலத்தை கழித்து விட்டேன். இன்னொன்னு என்ன செஞ்சப்பா? வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன், மறுமை நாளை வராது, வரப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு பொய்ப்பிச்சு வாழ்ந்துட்டேன். 2 செய்யல. என்ன செய்யல? தொழல, ஏழை மக்களுக்கு உணவளிக்கல. என்னென்ன செஞ்ச? நான் வீணான விஷயங்கள்ல பேசி பேசி காலத்தை கழிச்சுட்டேன். இந்த கியாமத் வர்றப்ப பார்த்துக்கலாம் நினைச்சிருந்துட்டேன். இந்த 2 எப்படி இந்த நம்முடைய நேரம் வீணாக கழிக்கப்பட்டால் சக்கர் என்ற நரகத்திற்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதற்காக சொல்கின்றேன். இந்த ஆன்லைனால் நம்முடைய நேரம் கழிக்கப்படுகின்றது வீணாக. சரி, அப்படி என்றால் வீணான நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் பொழுதுபோக்கு என்பது வேறு. அந்த பொழுதுபோக்கு நம்முடைய அவசியத்தை பொழுதுபோக்கை போல வைத்துக் கொண்டால் தவறு கிடையாது. உதாரணத்திற்கு
நாம் கேரம் போர்டு விளையாடுகின்றோம் என்று இருக்கின்றது, அதுக்கு ஒரு அந்தஸ்து. அதே சமயத்திலே ஒருவன் ஜிம்முக்கு செல்கின்றான், தன் உடலை வலிமைப்படுத்திக் கொள்கின்றான், அவன் வாலிபால் விளையாடுகின்றான், அதற்காக வேண்டி பயிற்சி எடுத்துக் கொள்கின்றான், அவன் வாழ்க்கையை அதற்காண்டி மாற்றப் போகின்றான், அவன் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக வரப்போகின்றான். இதில் உடலுடைய ஆரோக்கியம் இருக்கின்றது, இதற்கு ஒரு அந்தஸ்து. நாம் எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு கேரம் போர்டை ஒருவன் நேரில் விளையாண்டால் அது ஒரு கணக்கு, மொபைலில் ஒருத்தன் கேரம் போர்டு விளையாண்டான்னு சொன்னா அதுதான் வீண் விரயம், அதுதான் பொழுதுபோக்கு, அதுதான் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி ஏராளமான ஆபத்துகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட இந்த மொபைலினால் நம்முடைய இந்த ஆன்லைனுடைய பிளாட்பாரத்தில் நம்முடைய கண்கள் பாவம் செய்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐநானி தஸ்னியான், கண்கள் இரண்டும் விபச்சாரம் செய்கின்றது. கண் எப்படி விபச்சாரம் செய்யும்? எவனுடைய உடல் விபச்சாரம் செய்ய முடியவில்லை, கண்ணால் பார்க்கின்றான், அந்த பார்வையினால் கண்ணுடைய விபச்சாரத்தை பாவத்தை அடைந்து கொண்டான் என்று சொன்னார்கள். இந்த கண்ணுடைய விபச்சாரத்திற்கான களம்தான் இந்த ஆன்லைனாக இருந்து கொண்டிருக்கின்றது இக்காலத்திலே. முன்றெல்லாம் கடைவீதிக்கு சென்றால் ஈமான் போய்விடும் என்று சொல்வார்கள். இப்பொழுதெல்லாம் கட்டிலில் இருக்கின்ற பொழுது நம்முடைய மொபைலை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஈமான் பறிபோய் கொண்டே இருக்கின்றது. ஆபாச வீடியோக்கள், பெண்களுடைய ஆண்களுக்கு பெண்கள் தென்படுகின்றார்கள், பெண்களுக்கு ஆண்களுடைய முகங்கள் தென்படுகின்றது, பார்க்கின்றார்கள், தன்னுடைய சிந்தனைகள் மாறுகின்றது, பாவத்தை அள்ளிக்கொண்டு செல்கின்றார்கள். பெருமக்களே, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட ஆபாசங்களும் இப்பேற்பட்ட ஆபத்துகளும் அதிகமாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் ரெமிடி என்ன? இதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் ஏராளமான ஆபத்தில் இருக்கின்றது, சொல்வதற்கான நேரம் இல்லை. இதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சில விஷயங்கள் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ள வேண்டும். we must be planned. நம்முடைய நேரம் இருக்கின்றதே திட்டமிடப்பட்டதாக இருக்க வேண்டும். காலையில் தஹஜ்ஜத் எழுந்த முதல் அடுத்ததாக சுபு தொழுவேன், மன்சில் ஓதுவேன், யாசின் ஓதுவேன், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவேன், அதற்கு பிறகு என்னுடைய நேரத்திலே மதரசா போன்ற விஷயங்களை என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று நம்முடைய நேரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை, நான் யூடியூப் பார்க்க போகிறேன் என்றாலும் நாம் ஒரு நோட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு வீடியோவை பார்க்க அதனுடைய குறிப்புகளை எடுக்க வேண்டும். சமையல் குறிப்பு பார்க்கின்றோமா? பார்க்கலாம், தவறில்லை. பயான்கள் கேட்கின்றோமா? தவறில்லை. அதை குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறுமனை பார்க்கின்றோம், அடுத்தது போகின்றோம். 5 மணி நேரம் பார்த்ததுக்கு எதை பார்த்தோம் எதுவும் தெரியாது, எல்லாம் மறந்துவிடும். இதுதான் பொழுதுபோக்கு. இதற்கு கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், இதை பலனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்தெந்த வீடியோக்களை பார்க்கின்றோமோ அதை எழுதி வைக்க வேண்டும். நாம் எழுத அந்த குறிப்புகள் எல்லாம் மனதிலே பதிந்துவிடும். நான் பயான் செய்து கொண்டிருக்கின்றேன் உங்களிடத்திலே, இதற்காக வேண்டி தயாரிப்பு செய்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட நேரம் இருக்கின்றதே, இன்று காலை 8 மணிக்கு தான் இதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 மணி நேரத்தில் குறிப்புகள் வந்தது. மற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு எப்படி பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், நான் எதையெல்லாம் கேட்கின்றேனோ அதை அப்படியே எழுதி விடுவேன். எழுதின நோட்டெல்லாம் காணா போயிடும், ஆனால் எழுதினதுனால என் மனதில் அது இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிடும். இப்படிதான் குர்ஆனுடைய ஆயத்துகள், வசனங்கள் எல்லாம் ஒரு சில விஷயம் டவுட் இருக்கும், டக்குன்னு கூகுளில் போட்டு பார்த்தா அந்த விஷயங்கள் கிடைச்சிடும். அந்த கூகுளில் போட்டு பார்ப்பதற்கு ஒரு நாலேஜ் வேணுமே, அதுக்கு நாம் எப்பொழுதாவது ஒரு முறை அதை எழுதி பார்த்திருக்க வேண்டும் என்ற இந்த பழக்கம் நம்முடைய வாழ்வில் வந்துவிட வேண்டும். இப்படி பார்ப்பதால், இப்படி செய்வதால் நாம் அதிகமாக பார்ப்பது குறைந்துவிடும். பார்த்த கொஞ்சமான பகுதிகளும் நம்ம உள்ளத்தில் பதிந்துவிடும். அதை கொண்டு பிரயோஜனங்கள் ஏற்படும். அடுத்ததாக என்ன செய்யலாம்? நம்முடைய பொழுதை நாம் ஆக்கமாக வைத்திருக்க வேண்டும். ஆர்கனைஸ்டா இருக்கணும், பிஸியா இருக்கணும், ஃப்ரீயாவே இருக்கக்கூடாது. ஃப்ரீயா இருந்தா சைத்தா நம்முடைய நேரத்தை ஆக்கிரமிச்சிரும். அதனால நாம் படித்திருந்தோம் என்று சொன்னால் டியூஷன் எடுக்கலாம். நாம் படித்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றாக சொல்லித்தரலாம், நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் நம்முடைய பிள்ளையை மேம்படுத்த வேண்டும் என்ற ஆசையிலே படிக்கல, யூடியூப்ல பார்த்து அதை கத்துக்கிட்டு நம்முடைய பிள்ளைக்கு சொல்லித்தரலாம். இதே மாதிரியான நாம் எங்கேஜா பிஸி ஷெட்யூல்ல இருந்தோம்னு சொன்னா நாம் கேளிக்கைக்கு செல்ல மாட்டோம், பாவங்களை சம்பாதிக்க மாட்டோம். சரி, நம்முடைய வேற என்ன செய்யலாம்? இப்படி நாம் 2 நாள் செய்வோம். 3ஆவது நாள் நம்முடைய கணவர் என்ன செய்வாரு? யூடியூப் பார்த்து கொண்டிருப்பாரு, ஆன்லைன்லேயே மூழ்கி கிடப்பாரு. பார்க்குறப்ப கோவம் வரும். ஏன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க அவர் சொன்னா அவருக்கு கோவம் வந்துடும், சண்டை வந்துடும். அதற்கு என்ன செய்யணும்? அவரை நீங்கள் போன் பார்க்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. அவரிடத்திலே நாம் அதிகம் நேரம் கொடுக்க வேண்டும். அவர்களிடத்திலே நம்ம நேரத்தை கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நேரத்தை கொடுத்தாதானே சண்டையே வருது. அப்படி இருந்தா
நாம் அந்த நேரத்தை முறையாக கொடுக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு பாதகமாக இல்லாமல், அவருடைய கண்ணியத்தை குறைந்து விடாமல், அன்பாகவும் பாசமாகவும் அவர்களிடத்தில் நேரத்தை கழிக்க வேண்டும். கண்ணியத்துக்கு சகோதரிகளே, எந்த மார்க்கமும் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லுக்மத்துன் ஃபீ ஜௌஜி சதகத்துன் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஒரு உணவு, ஒரு வாய் உணவு கணவன் மனைவியின் வாயில் வைக்கின்றான், ஊட்டுகின்றான், இது சதக்காவினுடைய நன்மை கிடைக்கின்றது என்று சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், இதற்கு எதுக்கு சதக்கா, அவன் மனைவி வாயில தானே ஊட்டுறான். சொன்னாங்க, தன்னுடைய மனைவி இல்லாமல் வேறு யாருடைய வாயிலும் ஊட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, அவனுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, தன் மனைவியின் மீது அன்பு செலுத்துகின்றானே, அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான் என்று சொன்னார்கள். பெருமக்களே, ஆகையால் நம்முடைய கணவன் மத்தியில் நம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் நல்ல முறையில். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நேரத்தை செலவழிக்க வேண்டும். படி என்று சொல்லக்கூடாது, படிக்கின்ற பொழுது கூட இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது அவர்களை கண்காணிக்க வேண்டும், ஆசைப்படுத்த வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும். அடித்து படிக்க வைப்பது அந்த காலம், ஆசை காட்டி படிக்க வைப்பது தான் இந்த காலம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய பிள்ளையோட நேரத்தை கழிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்று கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான பல வசதிகள் வந்து விட்டது. அந்த யூடியூபை நம் வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அவர்கள் எந்தெந்த வீடியோக்களை பார்க்குறாங்க, இப்படி எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். இது தவறு கிடையாது. 15 வயது வரை அவர்களை கண்காணிப்பது நம் மீது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது மட்டும் இல்லாமல் வேற என்ன செய்வது? நம்முடைய குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணணுமே, இந்த மொபைலோட அடிக்ஷனை விட்டு. எதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்களை விளையாடுறதுக்கு அனுப்பணும். அவங்க கிரவுண்டுக்கு போய் விளையாடு அப்படின்னு அனுப்பணும். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். யார் கூட சேர்றான், எங்கெங்க நம்ம நேரத்தை கழிக்கிறான், அதையும் நம்ம கண்காணிச்சு கொள்ளணும். அவனுடைய மொபைலை விட்டு அவனை பிரித்து எடுப்பதற்காக வேண்டி அவனை அவுட்டோர் கேம்ஸ்ல அவனை என்கேஜ் பண்ணணும். சரி, இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், ஒரு பெண் நினைத்தால் மட்டும்தான் முடியும். ஒரு ஆண் நினைக்கின்றான், என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் நல்ல காரியத்தில் மட்டும் இந்த ஆன்லைனில் பயன்படுத்த போகிறேன் நினைத்தால் முடியாது, வாட்ச் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பெண் நினைத்தால் முடியும். இந்த பெண் வீட்டிலே இருக்கின்றார்களே என்று சொன்னால் இதற்கு எதற்காக வேண்டி என்றால், அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு தன்னுடைய கணவன் வெளியிலே உழைப்பு செய்து கொண்டிருக்கின்றானே, அவனுக்காக நீங்கள் லுஹா தொழுது துவா செய்வார்கள். அவன் வியாபாரத்திலே நல்ல வெகுமதியை பெற்று கொண்டு வருவான், குடும்பம் சுபிட்சமாக இயங்கும் என்றெல்லாம் ஒன்றுக்கும் ஒன்று இணைப்பு இருக்கின்றது. பெண் சுகபோகமாக இருக்கின்றான், ஆண்கள் கஷ்டப்படுகின்றான் என்று ஒரு கூட்டம் சொல்கின்றது. ஆண்கள் சுதந்திரமாக இருக்கின்றான், பெண்கள் அடிமையாக இருக்கின்றான் என்று இன்னொரு கூட்டம் சொல்கின்றது. அப்படி அல்ல இஸ்லாம் சொல்வது. ஆண்கள் சுற்றி திரிய வேண்டும், அலைய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அதற்கான அடிப்படை அஸ்திவாரம் பெண்கள் குடும்பத்தில் இருந்து அவர்களுக்கான துவா செய்து கொண்டு அவர்களுக்கான உழைப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்க வேண்டும். எத்தனை கணவனுடைய வெற்றியில் பெண்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் ஆன்லைனுடைய அவசியத்தை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஆபத்திலிருந்து நாம் தவிர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பு பெற்ற வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிகழ்வினுடைய கடைசி கட்டமாக 2 மசாயில்கள் சொல்ல வேண்டும். அதில் முதலாவதாக கலா தொழுகை பயான் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இப்போ கலா தொழுகை என்று இருக்கின்றது இல்லையா, அதனுடைய சட்டங்கள் புதிதாக வருகின்றோம். எதை சொல்லி இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது, இதோ சொல்கின்றோம். இந்த கலாவுடைய தொழுகை இருக்கின்றது. கலாவுடைய தொழுகை என்று ஒன்று கிடையாது. ஆனாலும் சுன்னத்துல் ஜமாத் அவர்கள் கலாவுடைய தொழுகையை வலியுறுத்துவதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா தொழுகை தொழுவது கிடையாது. ஆனால் ஒரு முறை பிரயாணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பொழுது, அந்த பிரயாணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் போகின்றார்கள். அந்த போர்க்களத்திற்கான செல்கின்ற சூழ்நிலை, அசதியால் தூங்கி விடுகின்றார்கள். ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கின்றார்கள். ஃபஜ்ர் நேரம் சென்று விடுகின்றது, செல்ல போகின்றது. சூரியன் உதயமாகி விடுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி எழும்புகின்றார்கள். எல்லாம் எழுப்பப்படுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ் சூரியனை உதிப்பதை நிப்பாட்டி கொடு என்று. அது அப்படியே சில வினாடிகள் நின்றது. உடனடியாக தொழுதார்கள் என்று ஹதீஸ் தெரிந்து வருகின்றது. சரி, அப்படி தெளிவான ஆதாரம் கிடையாது. கலா செய்வது கூடும் என்று எந்த ஆதாரம் கிடையாது. கலா செய்வது பாவம். சில மக்கள் சொல்கின்றார்கள் கலா என்றே கிடையாது என்று சொல்கின்றார்கள். ஆனாலும் நாம் ஏன் கலா செய்கின்றோம்? எதற்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், நான் பரீட்சை எழுதுகின்றேன், எனக்கு எந்த கேள்வியும் தெரியவில்லை என்று சொன்னால், எனக்கு தெரிந்த பதிலை எழுதி வைத்து விட்டு வருவேன். அதை திருத்துபவர் அதில் ஒரு டிக் பண்ணி ஒரு 5 மார்க் போட மாட்டாரா அப்படிங்கிற எண்ணத்தில். அதே மாதிரி தான் நம்முடைய கலா இருக்கின்றது. நாம் எந்த தொழுகையும் விட்டுவிடக்கூடாது. ஒரு நேர தொழுகை விட்டாலும் அதற்கான தண்டனையும் வேதனையும் இருக்கின்றது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
யா அல்லாஹ் என்னை தவறி எப்படியோ சென்று விட்டது, நான் கலாவாகவாவது தொழுகின்றேன் என்று தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு அழுதால் அல்லாஹ் தாலா இதை அங்கீகரிக்க கூடுமே என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த தொழுகையை தொழுகின்றோம். நாம் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், லொஹர் என்ன அப்ப சேர்த்து அசல் தொழுதுக்கலாம், அசலை இப்ப தொழுவாட்டி என்ன மகிழ் தொழுதுக்கலாம். இப்படி நாம் விடுபட்டு தொழுதோம் என்று சொன்னால் காலப்போக்கிலே இந்த தொழுகையே நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடும். எண்ணத்துக்குரிய சகோதரிகளே, ஆகையால் இந்த தொழுகையை பற்றிய தலைப்பு இருக்கின்றது, மிகப்பெரிய தலைப்பு. இதை சொல்வதற்கான முழுமையாக பேசுவதற்கான நேரம் நமக்கு இப்பொழுது கிடையாது. இரண்டாவது மசாயில் ஒன்று சொல்கின்றேன். நாம் நிறைய மக்கள் தொழுது கொண்டிருக்கின்றோம். தொழுகின்ற பொழுது நாம் ஓதுகின்ற கிராத் இருக்கின்றதே, அல்ஹம்து சூரா, துணை சூரா, அத்தஹியாத் இதெல்லாம் இருக்கின்றதே, நாம் நிறைய மக்கள் அதை ஓதாமல் நினைத்து கொண்டிருக்கின்றோம். வாயை மூடிக்கொண்டு தக்பீர் கட்டிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுகின்றோம். இது ஓதுவதால் நம்முடைய காதிலே நாம் ஓதுவது கேட்க வேண்டும், அப்படிதான் ஓதினம் என்ற அர்த்தம். இல்லை, நாம் ஓதுகின்றோம் என்று நினைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது ஓதுவதாக மாறாது. குரானை தொழுகையில் ஓத வேண்டும், அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும் என்று சொன்னால் நாம் வாய் விட்டு ஓத வேண்டும். குறைந்தபட்சம் நம்முடைய உதடுகள் அசைய வேண்டும். பல நபர்களை பார்க்கின்றேன், அவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள், ருக்குவுக்கு சென்று விடுகின்றார்கள். கேட்டால் நான் மனசுக்குள்ளே ஓதினேன் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் மனசுக்குள்ளே ஓதவில்லை, மனசுக்குள்ளே நினைத்தார்கள். நினைப்பதற்கும் ஓதுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் இந்த மசாயிலை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் தக்பீர் கட்டினோம் என்று சொன்னால் அல்ஹம்து சூராவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தெளிவாக ஓத வேண்டும். நாம் ஓதுவது குறைந்தபட்சம் நம்முடைய காதுக்காவது கேட்க வேண்டும். இதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் இரண்டு ஆதாரத்தை சொல்கின்றேன். ஒன்று, ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் நேரத்தில் தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பக்கத்துல வந்து நின்றுறாங்க. ரசூலோட சேர்ந்து தொழுவலான்னு தக்பீர் கட்டிட்டாங்க. நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. சூரத்துல் பக்ரா ஓதி முடிச்சிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நினைச்சிட்டாங்க, சரி இந்த சூரா முடிச்சுட்டு ருக்குவுக்கு போயிடுவாங்க, கால் வலிக்குது, ருக்குவுக்கு போயிடலாம், அப்படி தொழுகையிலே நினைச்சிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்ராவோட முடிக்காம அடுத்த சூறாக்கு போயிட்டாங்க, ஆல இம்ரான் ஓத போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் முடிக்கல, சூரத்து நிசா ஓத போயிடுறாங்க. இவங்களால நிக்க முடியல, கால் வலி தாங்க முடியல, தொழுகையை பாதியிலேயே விட்டுட்டு பின்னாடி வந்துடுறாங்க. இது எப்படி இவங்களுக்கு தெரிய வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுக்குள்ள ஓதல, ரசூல் ஸல்லல்லாஹு ஓதுனாங்க. தூங்கிக் கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு தொந்தரவில்லாத வகையிலும் தனக்கு தானே கேட்கின்ற அளவிற்கும் சத்தமிட்டு ஓதினார்கள் என்பது இதிலிருந்து நமக்கு விளங்க வருது. இந்த மசாயில தெரிஞ்சு ரெண்டு மசாயில், கலா என்று நாம நினைத்து கூட பார்க்க கூடாது, கலா இல்லாமல் தொழ வேண்டும். நாம் வருடத்திற்கு ஒருமுறை எப்பாவது நாம் தவற விட்டு விட்டோம், பிரயாணத்தில் இருந்தோம், அப்படி என்றால் நாம் கலா செய்து கொள்ளலாம். அதற்கும் அல்லாஹ் அழுது அல்லாஹ் என்னுடைய கலாவை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் என்று அல்லாஹ் மன்றாட வேண்டும். இரண்டாவது, நாம் ஓதுகின்ற விஷயத்தை நாம் சத்தமிட்டு காதில் படும்படி கேட்க வேண்டும். அடுத்தவருக்கு தொந்தரவு ஏற்படும்போது அதை ஓதக்கூடாது, நமக்கு கேட்கும்படி அதை ஓத வேண்டும். அதுதான் ஓதுதலாக கணிக்கப்படும் என்று இரண்டு மசாலைகளை சொல்கின்றோம். முடிந்துவிட்டது. இதற்கு அடுத்ததாக ஒரு துவா சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன துவா என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் ஒவ்வொரு மூமினும் அன்றாட மன்சில் ஓதிக்கொண்டே இருந்தால் எல்லா துவாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கையில் ஓதிய துவாக்களை எல்லாம் தொகுத்த தொகுப்பிற்கு பெயர் தான் மன்சில். அந்த தொகுப்பை ஓதுகின்ற பொழுது அந்த நன்மை, அந்த நற்கூறிகள் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும். அந்த வகையில் இன்று நாம் இரண்டு துவாவை பார்க்கலாம். என்ன துவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாய் வ ஹுவ ஸமீஉல் அலீம். இந்த இரண்டு துவா, இந்த இரண்டு துவாவை ஒருவன் காலையில் ஓதினால், இந்த ஹதீஸை அறிவிப்பது யார் என்று சொன்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் காலையில் இந்த துவாவை ஓதினால் அவர் அந்தி வரை மகரிப் வரை அவருடைய விஷ ஜந்துக்கள் தீண்டுவதை விட்டு பாதுகாப்பு அளிக்கப்படும். மாலையில் ஓதினால் மறுநாள் காலை வரை அவர்களுக்கு விஷ ஜந்துக்கள் தீண்டுவதை விட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த துவாவுடைய துண்டு சீட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் பார்த்து படித்துக் கொள்ளுங்கள், அதை மரணம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் ஒரு துவா. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாய் வ ஹுவ ஸமீஉல் அலீம். இந்த துவா இதை நாம் ஓதினோம் என்று சொன்னால், காலையில் ஓதினால் மாலை வரை, மாலையில் ஓதினால் மறுநாள் காலை வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்போம் என்பது பெருமானாருடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. இதை நம்முடைய வாழ்க்கையில் ஓத வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கின்றது, நான் இதை ஓதிவிட்டேன், காலையில் நான் இதை ஓதிவிட்டேன்,
என்னை மதிய நேரங்களிலே என்னை ஒரு பாம்பு கடித்து விட்டது, விசஞ்சந்து தீண்டி விட்டது, எனக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது, நான் மௌத்தாகிவிட்டால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கின்றதே பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை அளிப்பான், நாம் எதிர்பார்க்காத வெகுமதி அல்லாஹ் நம்மை கொடுப்பான் என்று நாம் நம்ப வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, எதையெல்லாம் படித்தோமோ, எதையெல்லாம் பேசினோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான நசீப் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதே போன்று இந்த துஆவை இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நித்தம் மௌத்து வரை ஓதுவதற்கான சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு கொடுத்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, மேலும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்கின்றேன். நாம் 5 வேளை தொழுகையை விடாமல் தொழுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் பல பிரயோஜனங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். வேறு வாய்ப்பு கிடைத்தால் அதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசலாம். அதில் ஒன்றுதான், அல்லாஹ் தஆலா தொழுகையாளிகளை தொழுகை இல்லாமல் மௌத்தாக்க மாட்டான். நான் தொழுகையாளியாக இருக்கின்றேன், 5 வேளை தொழுகின்றேன் என்று சொன்னால் என்னுடைய மௌத்திற்கு முன்பு உள்ள வக்தை தொலைவைத்து விட்டுதான் என்னை மௌத்தாக்குவான். இது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகள். நாம் பார்க்கின்றோம் எத்தனை நபர்கள் வருடக்கணக்காக படுத்த படுக்கையில் கிடைக்கின்றார்கள், நோயில் சிக்குண்டு கிடைக்கின்றார்கள். இதையெல்லாம் விட்டு நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த வாழ்க்கையின் ஓட்டத்திலே தொழுகையை கொண்டு நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இதே போதிலே அவுராதுகளை நாம் நித்தம் ஓதுகின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.